ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நம்ம குட்டிங்களோட நடிப்பு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. காவேரி தான் அம்மான்ட்டு அம்மு யாழினிக்கிட்ட சொல்லிவிட்டு, அந்த இடத்துல யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது, நீ சொன்னால் எங்கள் அம்மா உயிருக்கே ஆபத்து, எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம யாழினி கேட்காம எங்கள் காவேரி சித்தி தான் உங்கள் அம்மானா நான் கேட்குறேன்ட்டு போகும்போது நம்ம அம்மு கையை பிடிச்சி இழுத்து தான் குழந்தை விழுந்துடுது. ரெண்டும் அழுதுருக்கும் போது காவேரியும் வந்து சால்வ் பண்ணுறா. சால்வ் பண்ணிவிட்டு மறுபடியும் அம்மு போய் சாரி, நான் வேணுமுன்னே உன்னை தள்ளலை, நீ அம்மா உன்னை சொல்ல போகிறேன்னு சொன்னதும் நான் கையை பிடிச்சி இழுத்தேன், அதுவாக நடந்துடுதுன்னு சாரி கேட்குறதும் ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் எங்கள் அம்மா செத்து போடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்பா சாரதா பாட்டிலாம் சொன்னாங்க, அதனால் சொல்ல வேணான்னு சொன்னதும் யாழினியும் புரிஞ்சுக்கின்னு நான் சொல்ல மாட்டேன்னு 2 பேரும் சத்தியம் அடிக்கும் போது நம்ம காவேரி பார்த்து என்ன சத்தியம் இதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, சண்டை போட்டுக்க மாட்டோன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்குகிறோன்னு சொன்னதும் நம்ம யாழினி அம்மு 2 பேருமே இந்த இடத்துல அழகான ஒரு நடிப்பை கொடுத்துட்டாங்க. நம்ம காவேரியும் வந்து அம்மு உங்கள் கையில் சாப்பிட எனக்கு ஆசையாக இருக்குது, மிஸ் ஊட்டி விட்றீங்களான்னு கேட்கும்போது கையால் ஊட்டி விடுறது, அந்த அம்மா பாசத்தை வந்து அம்மு உணர்றா. ஏன்னா அம்முக்கு தானே அம்மானு தெரியும், காவேரிக்கு குழந்தைன்னு தெரியாதில்ல. உண்மையிலேயே நம்ம எதிர்பார்த்த சீன்லாம் முடியும் போது கொண்டுக்கின்னு வர்றது நல்லா இருந்தாலும் மன கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதை வந்து இன்னும் ரொம்ப நாள் வந்து போடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிட்டு முக்கியமான சீனுங்களை மட்டும் கதையில் கொண்டுக்கின்னு வந்திருக்காங்க. யமுனாவும் நிவினுமும் வந்துட்டாங்க. அவங்களும் வந்து அம்முக்கு எல்லா விஷயமும் காவேரி தான் அம்மான்னு தெரிஞ்சதும் நம்ம விஜய் அந்த இடத்துல சால்வ் பண்ணி அம்முவும் வந்து இப்போ நார்மல் ஆகிட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்ம விஜயும் வந்து வா அம்மு போகலான்னு கூட்டின்னு போகும்போது குழந்தை கேட்குது, ஏன்பா அம்மா கிட்டே சரியாக பேசலை, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்குது. நான் வேணுமுன்னு பேசலம்மா, அவள் எல்லாத்தையும் மறந்துட்டான்னு பழைய ஞாபகங்களை கொண்டு வர எவ்வளோ ட்ரை பண்ண முடியல. சரி என்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டோம், அதுவும் முடியலன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுறது, நான் வேணுமுன்னு பேசாத வரலம்மா, என்ன பேசுறதுன்னு தெரியல, அதனால தான் நான் வந்துட்டேன்னு சொல்கிறாரு. என்ன பேசுறதுன்னு தெரியலன்னு சொல்லி அவாய்ட் பண்ண நம்ம விஜய்க்கு வந்து கண்டிப்பாக காவேரி தான் அவளாக வந்து முன் வர போகிறா. ஞாபகம் வருதோ இல்லை கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுக்கிறாளோ, ஆனால் காவேரியாக தான் வரணும். ஏன்னா என்ன பேசுறது தெரியலன்னு சொல்லிட்டாரு நம்ம விஜய். இங்கே யாழினி பாப்பாவோ இல்லை அம்மோ வந்து சொல்லலைனால இந்த கதையை ஒன்று யாழினி போய் வீட்டில் கேட்டுக்கின்னு இருக்கும்போது காவேரி கேட்பாளா, இல்லை பழைய ஞாபகங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை பை, அடுத்தது எபிசோடில் சந்திக்கலாம்.